ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தமிழ்நாட்டில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திமுக, அதிமுக, நாதாக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த தேர்தலையொட்டி இஸ்திரி போட்டு வாக்கு கேட்பது, ஜூஸ் போட்டு வாக்கு கேட்பது, ஆம்லெட் போட்டு வாக்கு கேட்பது என வேட்பாளர்கள் வித்தியாசமான முறையில் கவனம் பெறும் வகையில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். இப்படியாக தமிழ்நாடே தேர்தல் களத்தில் பிஸியாக இருந்து வரும் சூழலில் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகியும் மறைந்த விஜயகாந்தின் தீவிர விசுவாசியுமான நடிகர் மீசை ராஜேந்திரன் தேமுதிகவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கட்சி தொடங்கி இதுவரை திமுக கூட்டணியில் சேராத தேமுதிக முதல் முறையாக அக்கூட்டணியில் சேர்ந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த தேர்தல்களில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக தற்போது அந்த கட்சிகளுடன் சேராமல் திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது அதிமுக, பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது. அதேபோல் சில தேமுதிக தொண்டர்களும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் நடிகர் மீசை ராஜேந்திரன் அதிகாரப்பூர்வமாக தேமுதிகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் தீவிர விசுவாசியாக அறியப்படும் இவர் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கு தனது விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில், நான் கேப்டன் மன்றத்தில் 31 ஆண்டு காலமும் தங்கள் இயக்கத்தில் 21 வருடமும் பல்வேறு பதவி வகித்து பயணம் செய்திருக்கிறேன். 3 முறை சட்டமன்ற தேர்தலில் நின்றேன். இயக்கத்திற்காக கடுமையாக உழைத்தேன். என் மீது கட்சிக்காக பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதையெல்லாம் கேப்டன் என்கின்ற ஒற்றை சொல்லுக்காக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் வகித்த செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து என்னை விடுவிக்கும்படியும் மற்றும் கட்சியிலிருந்தும் விடுவிக்கும்படியும் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். தேமுதிகவிலிருந்து விலகியதை தொடர்ந்து மீசை ராஜேந்திரன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை ஆரம்பித்ததும் கட்சியில் இணைந்து கொண்ட அவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகும் அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்து வந்துள்ளார். தேமுதிகவின் செய்தி தொடர்பாளராக பதவி வகித்து வந்த அவர் 3 முறை சட்டமன்ற தேர்தல்களில் வேட்பாளராகவும் களம் கண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததே இந்த முடிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் திமுகவுடன் முதல் முறையாக கூட்டணி வைத்ததால் அவர் தொடர்ந்து அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கட்சியில் ஏற்பட்டு வரும் பல்வேறு மாற்றங்கள் மற்றும் தேர்தல் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சூழலில் தனது நீண்டகால அரசியல் பயணத்தை தேமுதிகவிலிருந்து அவர் முடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.